ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்தது. மார்னிங் என்னவோ கேப் அப்பில் ஓப்பனாக இருந்தாலும் அங்கிருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்து கண்டினியூஸாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதுலேயும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ஸ்லையுமே ஓரளவுக்கு ரைஸ் ஆக ட்ரை பண்ணாலும் அந்த ஒவ்வொரு லெவல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக செல்லிங் நடந்திருக்கு. அண்ட் அப்படி மார்க்கெட்டில் கண்டினியூஸாக செல் ஆஃப் நடந்த பிறகு லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிருந்தது. அண்ட் ஆக்சுவலாக யூஎஸ் ஃபெட் என்னவோ நேற்று 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலாக இது ஆல்ரெடி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ இதனால் இந்த அப்டேட்க்கு அப்புறமா யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரேலியாக இருந்தது. அண்ட் அதனால நம்மளோட மார்க்கெட்ஸும் இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆயிட்டு இருந்தது. அண்ட் அதனால நம்மளோட மார்க்கெட்டும் கண்டினியூஸா ஃபாலோ ஆயிட்டு இருந்தது. அண்ட் ஆக்சுவலா இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அடுத்தடுத்த மீட்டிங்லயும் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருவேளை இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் ஆகலனா இன்னும் அக்ரெசிவா ரேட் ஹைக் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெசிஷன்ன்ற ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தயாராகவே இருக்கிறதா அப்டேட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஓவரால் இன்ஃபிளேஷனோட அவுட்லுக்கை முன்னாடி கொடுத்ததை விட இப்போ ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிடிபியோட அவுட்லுக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக மார்க்கெட் இன்னைக்கு ஃபாலோ ஆனதுனால இன்னைக்கு நிஃப்டி 50 அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ டச் பண்ணிருக்கு. அதாவது இன்ஃபோசிஸ், விப்ரோ, டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, அல்ட்ராடெக் சிமெண்ட்னு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட 52 வீக் லோவை டச் பண்ணிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இந்த மாதிரி லெவல்ஸ்ல பயப்படாம கொஞ்சமா உங்களோட பொசிஷன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் வந்து டெலிகாம் செக்டரோட அப்டேட்டை பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் ஜூலை 26th இருந்து 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அடுத்த 20 இயர்ஸுக்கு 72 GHz ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் பண்ணுறதுக்கான டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரப்போசலில் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேபினெட் வந்து பிரைவேட் கேப்டிவ் நெட்வொர்க்ஸை டெவலப் பண்ணி செட்டப் பண்ணுறதுக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5G ஸ்பெக்ட்ரம் பிட் பண்ணுறவங்க அவங்களோட ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டுக்கு பேங்க் கேரண்டிஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் பிட்டர்ஸ் வந்து ஒரே வாட்டி அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட பேமெண்ட்டை 20 இயர்ஸுக்கு ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக கட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து டெலிகாம் கம்பெனிஸ்க்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலும் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனோட பேஸ் பிரைஸே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இந்த 5G சர்வீசஸை பற்றி யூனியன் கம்யூனிகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்ச் 2023க்குள்ள நம்ம இந்தியாவில் ஃபுல் ஃபிளெஜ்டு 5G சர்வீசஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் எனிவே இன்னைக்கு பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதே போல் வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் பிரைஸ் எல்லாமே நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பாரதி ஏர்டெலோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஏப்ரல்ல இருந்தே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து ஓரளவுக்கு நியர் டு சப்போர்ட் லெவல்ஸில் இருக்கு. அதாவது ஏர்டெல் ஷேர் பிரைஸோட இமிடியேட் சப்போர்ட் லெவல்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 640ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஏவியேஷன் செக்டரோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலோட ப்ரைஸஸை இன்னைக்கு ஒரே நாளில் 16% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹைக்குன்றது லாஸ்ட் 3 monthsல பண்ண பிக்கஸ்ட் ஹைக்கா இருக்கு. அண்ட் ஓவரலாக பார்க்குறப்போ லாஸ்ட் 6 monthsலேயே ஏடிஎஃபோட ப்ரைஸஸை 91% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஃப்ளைட் யூஸ் பண்ணுற ஃபியூலோட ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால அது ஏர்லைன்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இம்பாக்ட் பண்ணும். அண்ட் இதை பற்றி ஸ்பைஸ் ஜெட்டோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாஸ்ட் 1 yearல அதாவது ஜூன் 2021ல இருந்து ஏடிஎஃபோட ப்ரைஸஸ் வந்து ஓவரலாக 120%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மேசிவ் இன்க்ரீஸை ஏர்லைன்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஏடிஎஃபோட டாக்ஸஸை குறைக்கிறதுக்கு அர்ஜென்ட்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஜெட் ஃபியூலோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் அண்ட் ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் ஏர்லைன்ஸ் வந்து அவங்களோட ஃபேர்ஸை 10 to 15% இன்க்ரீஸ் பண்றதை விட வேற வழி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா ஸ்பைஸ் ஜெட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட்டோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 6.7% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இதே போல இண்டிகோன்னு சொல்லப்படுற இன்டர் குளோப் ஏவியேஷனோட ஷேர் பிரைஸும் இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்பைஸ் ஜெட்டோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஸ்பைஸ் ஜெட்டோட ஷேர் பிரைஸ் வந்து 2021ல இருந்தே ஓரளவு கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக இருந்த சப்போர்ட் லெவலான 45 லெவல்ஸை பிரேக் பண்ணி இப்போ கீழே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட அடுத்த சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 38 லெவல்ஸில் பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஐடிசியோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு மோதிலால் ஒஸ்வால் வந்து ஐடிசிக்கு நியூட்ரல் ரேட்டிங்ல இருந்து பை ரேட்டிங்க்கு அப்கிரேட் பண்ணி டார்கெட் பிரைஸை 265 rupeesல இருந்து 335 rupeesக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த அப்கிரேட்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிகரெட்ஸ்க்கான டிமாண்ட்ன்றது நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதாவும்
அண்ட் அதுலயும் முக்கியமா சிகரெட்டோட டாக்ஸஸ்ன்றது ஸ்டேபிளா இருக்கிறதுனால டிமாண்ட் ஓரளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமலேயே பிரைஸ் ஹைக்க வந்து ஓரளவுக்கு பாஸ் ஆன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐடிசி வந்து ஜனவரி 2019 வேல்யூவேஷனை கம்பேர் பண்றப்போ இன்னும் 27% டிஸ்கவுண்ட்ல இருக்கிறதாவும் அண்ட் அதுவே குளோபல் டொபாக்கோ பியர்ஸோட வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ கோவிட் லெவல்ஸ்க்கு ரெஸ்டோர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல எக்கனாமி வந்து கிராஜுவலா ரீஓப்பன் ஆயிட்டு இருக்கிறதுனால நிறைய எஃப்எம்சிஜி ஐட்டம்ஸோட டிமாண்டும் ரிவைவல் ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல நோட் புக் அண்ட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸோட டிமாண்டும் வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிட்டு இருக்கிறதாவும் அண்ட் ஹோட்டல் பிசினஸும் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸை விட ஓரளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்னால ஐடிசிக்கு பை ரேட்டிங்கை கொடுத்து டார்கெட் ப்ரைஸை 335 ருபீஸுக்கு கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஐடிசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா ஐடிசியோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 1.03% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஐடிசியோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பாக்குறப்போ ஐடிசியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரீசெண்டா அதோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலான அரௌண்ட் 282ன்ற லெவல்ஸை டச் பண்ணி அங்கிருந்து ஓரளவுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் அடுத்து இமிடியேட்டா பாக்குறப்போ ஐடிசியோட சப்போர்ட்ன்றது அரௌண்ட் 250 லெவல்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து டாடா மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது டாடா மோட்டார்ஸோட ஆனுவல் ரிப்போர்ட்ல சில அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். சைனாவோட சில பார்ட்ஸ்ல ரீசெண்டா லாக்டவுன் போட்டுட்டு இருக்கிறது டாடா மோட்டார்ஸோட சப்ளை செயின் இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் டிமாண்டும் வந்து டெம்பரரியா டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறதாவும் அண்ட் இந்த சைனாவோட லாக்டவுன்னால டீலர்ஷிப்ஸும் சில ரீஜன்ஸ்ல டெம்பரரியா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கிறதாவும் ஸோ ஓவரால் இந்த சைனாவோட லாக்டவுன்னால ஃபினான்ஷியல் 2023 சேல்ஸ் அவுட்லுக்ல வந்து இம்பாக்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சைனால இருந்து சரியா எங்களுக்கு சப்ளை வரலன்னா எங்களோட சில பிளான்ட்டோ இல்ல எல்லா பிளான்ட்லயோ ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்றதுக்கு தள்ளப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு நியர் டு மீடியம் டேர்ம்ல நெகட்டிவா இருக்கு. ஸோ எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 5.11% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டாடா மோட்டார்ஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 535ன்ற லெவல்ஸ்ல ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அங்கிருந்து ஓரளவுக்கு ஃபாலோ ஆயிட்டு இருந்திருக்கு. அண்ட் டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ்க்கு அடுத்து இருக்கிற சப்போர்ட் லெவல்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 360 லெவல்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்னோட போர்ஷன்ஸை காட்ட போடுறேன். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், கர்ப்பிணி பெண்களா இருந்தாலோ இல்ல இதய நோயாளிகளா இருந்தாலோ என்னோட இன்னைக்கு போர்ஷன்ஸை பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு என்னோட ஓவரால் போர்ஷனோட MTM லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9.27 லேக்ஸா இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக மார்னிங் என்னவோ நல்லாவே ஒரு கேப் அப்ல ஓப்பனா இருந்தது. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா MTM லாஸ்ன்றது அரௌண்ட் 3.5 லேக்ஸ்ல இருந்தது. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா ரொம்பவே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால எண்ட் ஆஃப் த டே என்னோட MTM லாஸ்ன்றது அரௌண்ட் 9.27 லேக்ஸா இருக்கு. அண்ட் ஆக்சுவலா இந்த லாஸுக்கான மேஜர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் எக்ஸ்பைரி ஆகிற இண்டெக்ஸ் போர்ஷன்ஸ் தான். அதாவது ஜூலை எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டி 50யோட போர்ஷனும் அண்ட் ஜூலை எக்ஸ்பைரி ஆகிற பேங்க் நிஃப்டியோட போர்ஷன்ஸ் தான் இந்த MTM லாஸ்ல மேஜர் போர்ஷனை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 6 to 7 லேக்ஸ்ன்றது அடுத்த மாசத்துக்கான போர்ஷன் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதுவே என்னோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட போர்ஷன்ஸ்னு பாக்குறப்போ பஜாஜ் பினான்ஸும் டெக் மஹிந்திராவும் தான் அதோட பிரேக் ஈவன்ல இருந்து ஓரளவுக்கு கீழே போயிருக்கு. அண்ட் அதுவே LTI மைண்ட்ரி எல்லாமே ஓரளவுக்கு பிரேக் ஈவனுக்கு மேல தான் இருக்கு. அண்ட் TCS ஓரளவுக்கு கீழே போயிருந்தாலும் ஓரளவுக்கு பிரேக் ஈவனுக்கு கிட்ட தான் இருக்கு. அண்ட் மெட்ரோபோலிஸ் அண்ட் SBI கார்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸை விட மேலே தான் இருக்கு. ஸோ இந்த மந்தோட எக்ஸ்பைரிக்கு என்னோட ஸ்டாக்கோட போர்ஷன்ஸ் தான் க்ளோஸ் பண்ணணும். அண்ட் இண்டெக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சுச்சுவேஷனுக்கு தகுந்தது போல அடுத்த மாசத்துக்கும் கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இமீடியட்டா அரௌண்ட் 15,700 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்க்குறப்போ அரௌண்ட் 16,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டா பார்க்குறப்போ அரௌண்ட் 15,500 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருந்தாலும் அது அடுத்த மணியா இருக்கிறதுனால அடுத்து அதை விட ஓரளவுக்கு கீழே பார்க்குறப்போ 15,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஓரளவுக்கு அதிகமாக பில்டா இருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ நிஃப்டியோட அடுத்த எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது அரௌண்ட் 15,000ல இருந்து 15,700 ஆர் 15,000ல இருந்து 16,000க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.